உங்க அம்மா பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருது இல்ல? அதே மாதிரிதான் எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கும் கோவம் வரத்தான் செய்யும். ஆரம்பிச்சிட்டாரு பாடுறதுக்கு அம்மா புராணத்தை. அத ப்ளீஸ், நான் ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் தலையிடாம இருங்க. நான் பேசத்தான் செய்வேன். எனக்கு நடந்த அவமானத்துக்கு நான் பேசத்தான் செய்வேன். அப்போ எங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நான் பேசலாம் இல்ல? பேசதான் செய்வேன். அம்மா பெரிய அம்மா, ஒரு கொலகாரி அம்மாவுக்கு இவ்வளவு சப்போர்ட்னா அவங்க மட்டும் நல்லவங்களா இருந்தா நீங்க தரையிலேயே நிக்க மாட்டீங்க போல இருக்கே. என்ன சொன்னீங்க? உங்க அம்மாவே கொலகாரின்னு சொன்னேன். கொலகாரி தானே அவங்க, பச்சை குழந்தைய கொன்னவங்க தானே அவங்க. மூடுங்க. இன்னும் எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்கள கோபி, என்ன பண்றீங்க? சுயநினைவோடு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இன்னும் போதையிலே இருக்கீங்களா? எங்க அம்மாவை அடிக்க மரியாதை இல்லாம கை உங்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? அவங்க என்ன தப்பா சொன்னாங்க? உண்மையை தானே சொன்னாங்க, நடந்தது தானே சொன்னாங்க. எப்படி நீங்க எங்க அம்மாவை அடிக்க கையோங்களா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, எப்படி நீங்க எங்க அம்மாவை கையோங்களா? சொல்லுங்க. எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சொல்றேன்ல, மன்னிப்பு கேளுங்க. அம்மா பத்தி எவ்வளவு தப்பா பேசினாங்க, அதெல்லாம் சரியா? எவ்வளவு தப்பா பேசுறாங்க? எங்க அம்மா பத்தி எவ்வளவு தப்பா பேசுறாங்க, கோவம் வருமா வராதா? அதுக்காக கைய ஓங்குவீங்களா? மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னால முடியாது ராதிகா. கோபி, மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது.